அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் TNPSC சிவில் CTCT யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பிளானிங் மேனேஜ்மெண்ட்டோட பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்ட் 1 வீடியோவில் வந்து ப்ராசஸ் ஆஃப் பிளானிங் அண்ட் 8 டைப்ஸ் ஆஃப் அந்த என்ன ப்ராசஸ் வந்து 8 ப்ராசஸ் என்னன்றது தெளிவாக பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டீம்ஸில் யார் யார் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்றது தெளிவாக வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ வீடியோ வந்து பார்க்காத நண்பர்கள் வந்து தயவு செஞ்சு வந்து ப்ளேலிஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்டு உங்களுக்கு ஐ கார்டு அண்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஸோ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி வந்து தெளிவாக வந்து பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டோட பார்ட் 2ல டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் ஜாயின் உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியிலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து லைன் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த லைன் ஆர்கனைசேஷனுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் நேம்ஸ் வந்துருக்கும். ஸோ இதை வந்து மாற்றி கேட்பாங்க. அதனால் வந்து இந்த ஆர்கனைசேஷன் நேம் அதர் நேம் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து லைன் ஆர்கனைசேஷனுக்கு அனதர் நேம் பார்த்திங்கன்னா வந்து மிலிட்ரி ஆர்கனைசேஷன் ஆர் வந்து ஸ்கேலர் டைப் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து நீங்கள் மிலிட்ரி ஆர்கனைசேஷன் கேட்டு எந்த ரிலேட்டடாக கேட்டிருந்தாலையும் ஸோ இதே தான் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இது எதுக்கு சூட்டபுள் பார்த்திங்கன்னா வந்து இந்த லைன் ஆர்கனைசேஷன் மிலிட்ரி ஆர்கனைசேஷன் ஸ்மால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸுக்கும் அண்ட் பார்த்திங்கன்னா வந்து சிவில் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லைன் ஆர்கனைசேஷன் அண்ட் மிலிட்ரி ஆர்கனைசேஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் கையில் தான் இருக்கும். அது வெரி எஃபெக்டிவாக தான் இருக்கும். குயிக்காக டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ வந்து ரிஜிடாக தான் இருக்கும். இதோட டிசிப்ளின்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஒருத்தர் கையில் இருக்குன்னா வந்து அவங்க சொல்கிறது தான் வந்து சட்டம் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து யாரும் அவர் வந்து அடிப்படைன்னு கிடையாது. அவர் போடுற டிசிஷன்ஸ் அண்ட் அவர் போடுற ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி அவர் வந்து பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ ஒன்லி ஒன் பர்சன்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து லைன் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம், ஆர் மிலிட்ரி ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். இதோட மெயின் டிஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து டிஃபிகல்ட் டு இன்டர்ஸ்டிச் ஆஃப் ஒர்க். ஸோ ஒருத்தர் வந்து நம்மளோட ஒர்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து அவரே வந்து அந்த ஃபுல் ஒர்க்கை வந்து அவர் பேர்டனாக எடுத்து வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் கெட் ஓவர்லோடட். ஸோ அதை வந்து நம்ம இன்னும் சொன்ன மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஸோ லைன் அண்ட் ஸ்டாஃப்னு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக இருக்க லைன் ஆர்கனைசேஷனும் கம்பைன் ஆகிட்டு நெக்ஸ்ட் இன்க்ளூடட் வித் ஸ்டாஃப்ஸ். ஓகேங்களா? ஸோ அவர் கீழே வந்து ஒரு எக்ஸ்பெக்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அது வந்து வேறு அவங்களுக்கு சம் நாலேஜஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். அதை வந்து எக்ஸ்பெக்ட் நாலேஜ் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆடட் டு இட். ஸோ நம்ம கூட வந்து இன்னும் ஒரு 4-5 பேர் வந்து சேர்த்திருக்கோம். ஓகேங்களா? லைன் ஆர்கனைசேஷன் நம்ம மட்டும் இருப்போம். நமக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸு கூட ஆட் பண்ணுறது வந்து லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன். இதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற மெயின் டிஸ்அட்வான்டேஜ் வந்து வந்துடும். ஸோ ஒர்க்கர்ஸ் வந்து அந்த டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு சரி, அது கீழே இருக்கிறவங்களுக்கு சரி, அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நிறைய வந்து வரும். ஸோ அதோட இதுதான் வந்து மெயின் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஆர்கனைசேஷனில் தேர்ட் ஒன் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன். ஒரு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்வி பார்த்திங்கன்னா வந்து ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷனோட யார் வந்து இது வந்து ஃபாதர். ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷனாக ஃபாதர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ கீழே பாருங்கள், ஃபாதர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷனோட ஃபாதர் யார் வந்து இது நிறுவனத்தை பார்த்திங்கன்னா வந்து FW டெய்லர். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் FW டெய்லர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் சொல்லலாம், ஒரு சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் சைஸ்டு. ஓகேங்களா? ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட மெயின் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈச் இண்டிவிஜுவல் மெயின்டைன் ஃபங்க்ஷனல் எஃபிஷியன்சியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ண மாதிரி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கொஞ்சம் அவாய்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து குவாலிட்டி ஆஃப் ஒர்க் பார்த்திங்கன்னா வந்து நல்லா கிடைக்கும். ஓகே, பெட்டர் அண்டு வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் வந்து கம்மி பண்ணப்படும். ஓகேங்களா? நல்ல வந்து ஒர்க் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேஸ்டேஜஸ் அண்டு பார்த்திங்கன்னா வந்து மற்ற ரிலேட்டட் ஓகேங்களா மெட்டீரியல் ரிலேட்டட் எல்லாமே வந்து குறைக்கப்படும் வேஸ்டேஜஸ். ஸோ இதுதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ஸ், மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 ஆர்கனைசேஷன் இருக்குது. லைன் ஆர்கனைசேஷன், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன், நெக்ஸ்ட் ஃபைனல் வந்து ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன். இதில் லைன் ஆர்கனைசேஷன் மற்ற நேம் வந்து மிலிட்ரி ஆர்கனைசேஷன், ஸ்கேலர் டைப் ஆர்கனைசேஷன். இது சின்ன ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆட் பண்ணி வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து அதர் நேம் பார்த்திங்கன்னா வந்து ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன், சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து நான் பேசுகிறது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடப்பாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப்ஷன்ஸ் அவங்க அந்த யூஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு அந்த ஸ்பீடிங் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கும் நம்ம யூடியூப்லேயே. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்பீட்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ முன்ன பார்த்தது வந்து டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ப்ரீ டெண்டர் பிளானிங், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து போஸ்ட் டெண்டர் பிளானிங் வந்து பிரிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து
டெக்னிக்கல் பிளானிங் அப்படின்ற 3 இதாக வந்து பிரிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீ டெண்டர் பிளானிங்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஒர்க்கை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் செய்வோம்ல, ஸோ அதை வந்து ப்ரீ டெண்டர் பிளானிங் சொல்லுவோம். அந்த பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்டர்டேக்கன் பை த கான்ட்ராக்டர்ஸ் ஆஃப்டர் ரெசிப்டிங் ஆஃப் டெண்டர். ஸோ டெண்டர் வாங்குறதுக்கு ஓகேங்களா, வாங்கினதுக்கு அப்புறம் அதே மாதிரி பிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, டெண்டரை வந்து பிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு விசிட் பண்ணி செக்லாம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பில்டிங், ஒரு கவர்மெண்ட் பில்டிங் கட்டுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா, ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ் வந்து போயிட்டு டெண்டரோட ரிசிப்ட் வாங்க. ஸோ அவங்க என்ன டைப்ஸ் ஆஃப் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க, எவ்வளோ பட்ஜெட் வந்து பண்ணணும்னு அவங்க ஐடியா பண்ணுறாங்க, எங்கே கட்ட போகிறாங்க, ஸோ இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் ஒரு 4-5 இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்து கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அது எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பிட் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் சைட், அந்த சைட் வந்து செலெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலைசிங் ஆஃப் டிசைன்ஸ், நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஸ்டிமேட், அதுக்கப்புறம் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் மேன் பவர், மெஷினரிஸ், மெட்டீரியல், அது வந்து சைட்டுக்கு நேராக இருக்கா அப்படின்றது செக் பண்ணுறது ப்ரீ டெண்டர் பிளானிங். ஸோ இதெல்லாம் வந்து பிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. பிஃபோர் சப்மிட்டிங் த பிட். ஸோ இதெல்லாமே அனலைஸ் பண்ணி ஒரு எஸ்டிமேஷன் வந்து வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து பிட்டாக வந்து வரும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாஸ்ட்டாக வந்து எஸ்டிமேஷன் வந்து பார்த்துருப்போம். ஸோ இஎம்டி, ஏர்ன் மணி டெபாசிட்ஸ் பார்த்திங்கன்னா 2% சொல்லியிருப்போம். செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ஆஃப்டர் பிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கான்ட்ராக்ட்ஸ் கிட்ட அந்த ரெசிப்ட் வந்து டெண்டரோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்ததுக்கப்புறம் ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 10% வந்து கட்டுவார். ஓகேங்களா. இந்த இஎம்டி வந்து இந்த ப்ரீ டெண்டரிங் வாங்கும் பொழுதே வந்து கட்டுவாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ப்ரீ டெண்டர். இது எப்படி கொஷின் கேட்பாங்க பார்த்திங்கன்னா வந்து இன் ப்ரீ டெண்டரிங் ப்ராசஸ் என்னென்னலாம் வரும். ஸோ ஆட் ஒன் நோட் அப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் டெண்டரில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 கூட இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம். அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து போஸ்ட் டெண்டர் பிளானிங். ஸோ போஸ்ட் டெண்டர் பிளானிங்னா வந்து டெண்டர் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. முன்னாடியே நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம், எவ்வளோ எப்படி டிசைன் பண்ணுறது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ எஸ்டிமேட்டுக்குள்ளே பண்ணணும், அதுக்கான சைட் என்ன, மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே பண்ணிட்டனால இப்போ டைரெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் வந்து வந்துடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிசிப்ட் வந்து நம்ம வாங்கிடுவோம். ஸோ இது வந்து ஒர்க் டன் ஃப்ரம் தி ஓனர். இது வந்து கவர்மெண்ட்டாக இருக்கலாம், அது யாரோ ஒரு கிளைண்ட்டாக கூட இருக்கலாம். அவங்கள்ட்ட நம்ம ரிசிப்ட்டை வாங்கிட்டு நம்ம வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் என்னென்னலாம் வந்து அடங்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த போஸ்ட் டெண்டரிங் பிளானிங்கில் அசஸ்மெண்ட் ஆஃப் ஒர்க்கு, எக்ஸ்பெண்டிச்சர் டியூரிங் எக்ஸிக்யூஷன். ஓகேங்களா. எக்ஸிக்யூஷன் பண்ணும்பொழுது எவ்வளோ செலவுகள் ஆகுது, ஸோ ஒர்க்கை வந்து எப்படி நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், இந்த விஷயங்களெல்லாம் வந்து இந்த போஸ்ட் டெண்டரில் வரும். நெக்ஸ்ட் வந்து டீட்டெயில் ரெக்யூர்மெண்ட் அண்ட் நெசசரி ரெக்யூர்மெண்ட் ஆஃப் மேன் பவர், மெட்டீரியல், மெஷினரிஸ், ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் வேரியஸ் ஸ்டேஜஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு ஒர்க் பண்ண போகிறோம், எக்ஸ்கியூஷன் ஒர்க் பண்ணுறோம்னா அதுக்கான மேன் பவர் என்ன, அதுக்கு மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படும், என்ன மிஷினரி தேவைப்படும், அதுக்கான ஃபினான்ஷியல் ஒரு ஸ்டேஜஸ்க்கு என்ன அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்திங்கன்னா டீட்டெயில் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து எடுப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜாக வந்து எடுப்பாங்க. எக்ஸ்கியூஷன், நெக்ஸ்ட்டு பிளிந்திங், அதுக்கப்புறம் வந்து லிண்டல், ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லாப். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து டீட்டெயிலிங் ரெக்யர்மெண்ட்ஸ் எடுத்து அந்த ஒர்க் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃபைனலைசேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து வரது எல்லாமே போஸ்ட் டெண்டரிங் பிளானிங். ஓகேங்களா. ஸோ ப்ரீ டெண்டரிங் பிளானிங்னா உங்களுக்கு தெளிவாக பார்த்துக்கோங்க. சைட்டை செலக்ட் பண்ணுறோம், எவ்வளோ செலவுகள் ஆகும், ஃபைனலைஸ் டிசைன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ எஸ்டிமேட்டுன்றது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதில் வந்து எவ்வளோ மேன் பவர், எவ்வளோ மெட்டீரியல், எவ்வளோ இது சைட்டில் வந்து மிஷினரிஸ் அது யூஸ் பண்ணுறது எல்லாமே எவ்வளோ அவைலபிலிட்டி தேவைப்படுறது நம்ம தெளிவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் ஒர்க்கு, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு அதுக்கான டீட்டெயில் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஒரு ஒர்க்குக்கு எவ்வளோ மெட்டீரியல், எவ்வளோ மேன் அண்ட் மிஷினரிஸ்லாம் தேவைப்படும், எவ்வளோ ஃபினான்ஸ் தேவைப்படுறதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து ஃபைனலைசேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டெக்னிக்கல் பிளானிங். ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட் டாபிக். ஸோ டெக்னிக்கல் பிளானிங் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இட்ஸ் கேரிட் அவுட் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீட்டெயில்டு ட்ராயிங். ஸோ வந்து இப்போ நம்ம டீட்டெயில் ரெக்யூர்மெண்ட்ஸ் கேட்டபொழுது இந்த டெக்னிக்கல் பர்சன்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில் ட்ராயிங், எஸ்டிமேஷன், பிளானிங் ரிசோர்ஸஸ், அதே மாதிரி வந்து இனிஷியேட்டிங் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் அன் ஆக்ஷன் பிளான். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டெக்னிக்கல் ரிலேட்டட் எல்லாமே இந்த டெக்னிக்கல் பிளானிங்கில் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் அதோட டைப்ஸஸ். ஃபஸ்ட்டு ப்ரீ டெண்டர், நெக்ஸ்ட்டு போஸ்ட் டெண்டரிங் பிளானிங் அண்டு டெக்னிக்கல் பிளானிங். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம பார்க்க போகிறது வந்து ஷெடியூலிங். ஸோ மெத்தட் ஆஃப் ஷெடியூலிங். ஸோ அதில் ஷெடியூலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார் சார்ட் ஆர் கேன் சார்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் அனாலிசிஸ். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். மைல் ஸ்டோன் சார்ட் எல்லாமே நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் உடனுக்குடனே வீடியோ போஸ்ட் பண்ணி உங்களுக்கு கிடைக்குன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு உடனே தெரியும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஜாயினிங் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பிடிச்ச கேட்டகரியில் வந்து நீங்கள் மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே, நன்றி.